பூஜை அறை எந்த மூலையில் இருந்தால் நல்லது? ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிழக்க பார்த்த ஒரு அமைப்புன்னு எடுத்துக்குவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒன்றொன்னா உங்களுக்கு அடியேன்னு சொல்லிக்கிட்டே வந்துடுறேன். இப்போ இது ஈஸ்ட்டுங்கிறது கிழக்கு திசை, அப்போ வடகிழக்கு ஈசான மூலை, தென்மேற்கு சவுத் வெஸ்ட்டுங்கிறது கன்னி மூலை, நார்த் வெஸ்ட் வாயு மூலை, சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை. இப்போ பாருங்க, ஈஸ்ட்டுங்க இந்த நார்த் ஈஸ்ட்டுக்கு உண்டானவர் யாருன்னாக்கா குரு பகவான், தேவகுரு. ஒரு ஜாதகத்துல 16 வருடங்கள் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவார். இது ராகு 18 வருடங்கள் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவார். இதுக்கும் இந்த ராகுவுக்கும் குருவுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா சார்? சென்டர் எடுத்துக்கிறோம். வாயு மூளைக்கு உண்டானவர் சந்திரன். அதிகமா வந்து திசை நடத்துறவர் யாருன்னா சுக்கிரன், அசுர குரு. இறந்தவங்களையே உயிர்ப்பிக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியை தான் இந்த அசுரகுரு செஞ்சதுனால அவருக்கு வந்து பலம் கொஞ்சம் குறைவு. பட் பொருளை சேர்க்கறதுக்கும் பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு உண்டானவர் சுக்கிரன். தெய்வ பக்திக்கு உண்டானது, ஆன்மீகம், இறைவன் உள்ள வர்றதுக்கு உண்டான ஒரு வழி எதுன்னாக்கா இந்த குரு பகவானை தொடும் பொழுது. குரு பகவானுங்கிறது நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? பழனி பாபா சுவாமிகள் எடுத்துக்கலாம், அப்புறம் சாய்பாபா, சித்தர்கள், அப்புறம் உங்களுடைய மகான்கள், உங்க வீட்டில் இருக்கிற முன்னோர்கள், தெய்வங்கள், இது வழியா வருவாங்க. ஸோ ஈசனை நீங்க வழிபடும் போது இந்த மாதிரி வந்து உள்ள வருவாங்க. இப்படியே வந்து கன்னி மூலையில விரிவடைவாங்க. ஸோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இன்ட்டு போட்டு பாத்தீங்கன்னாக்கா, பிளஸ் போட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில இருக்கலாம், இந்த பகுதியில இருக்கலாம். ஸோ ஈசான மூலையில நீங்க வந்து பூஜை வைக்கிறது சிறப்பு. கன்னி மூலை சார்ந்த பெட்ரூம் இங்க போட்டிருக்கிறீங்க, இந்த இடத்துல பூஜை வைக்கிறது சிறப்பு. ஈசான மூலையிலையோ அல்லது கன்னி மூலையிலையோ பூஜை அறை தெய்வ சக்திகள் வரும் பாதையில் வைக்க வேண்டும். ஒருத்தவங்ககிட்ட நம்ம ரூபா கேட்குறோம் அப்படின்னாக்கா அவர் போற நேரமோ வர்ற நேரமோ கேட்கணும். சுவாமி வெளியே வர்றதுன்னா நம்ம பிளஸ் பண்றதுக்காக தான் வர்றாரு. வீட்டுல இருந்து டிவியில பாக்குறதோட நேரில் போய் பார்த்தோம்னா அவர் அருள் பாலிப்பார். அஷ்டமி சப்பரம்னு மதுரையில நடக்கும். அவர் அனைத்து வித உயிரினங்களுக்கும் வந்து உணவளிக்கிறதுக்காக வர்றார். நம்ம போய் பார்த்தோம்னா அந்த வருடம் முழுவதும் நல்லது. அது மாதிரி வர்ற பாதையில வைங்க. அப்ப இந்த மூலையில என்னது? சந்திரனுக்கு உண்டான பார்ட், கழிவுகளை மாற்றம் செய்வார். இந்த பகுதியில கழிவு. சுக்கிரனுக்கு உண்டான பார்ட்ல வந்து வைக்கக்கூடாது. அப்ப ஈசானத்திலையும் கன்னியிலையும் சார்ந்து வைங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வரைபடம் தேவைப்பட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம்.